கொரோனா கொடி தமிழ் உறவுகளுக்கு என் இனிய வணக்கங்கள். விஜய் அவர்கள் சிஎம் ஆகி இன்னையோட 51வது நாள் ஆகுதுங்க. அதே மாதிரி வீடியோட குவாலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனா விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருக்கும். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் டிவிகே சார்பாக பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அதை ஸ்டார்டிங்லேயே பார்த்துடலாம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா போலியோ சொட்டு மருந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு தாவேக்கா நிர்வாகி பார்த்தீங்கன்னா அதை ரீல்ஸ் எடுத்திருப்பாரு. அதை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் எடுத்து அவருடைய இதுவில் போட்டிருப்பார் போல இருக்கு. எப்பயுமே ஒரு விஷயம் நம்ம பண்றோம்னா அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப பப்ளிசிட்டி இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் பப்ளிசிட்டி பண்ணக்கூடாது. இதை பார்த்த டிவிகே எம்எல்ஏ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரை பார்த்தீங்கன்னா 3 மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்க எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீக்கம் பண்ணியிருக்காங்க. உண்மையாவே பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா, டிவிகே கட்சிக்காரங்களே டிவிகே எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா நீக்கிறாரு ஒரு தப்பு பண்ணதுக்காக அப்படின்னா அது பாராட்ட வேண்டிய விஷயம் தானே. ஸோ இது மாதிரியும் நடந்துன்னு இருக்கு. ஏன் இது பாராட்ட வேண்டிய விஷயம் நான் சொல்றேன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க டிவிகேல எந்த தப்பு நடந்தாலும் பார்த்தீங்கன்னா கேட்கவே மாட்டாங்க, அதை தட்டி கேட்கவே மாட்டாங்க, அதுக்கு முட்டு தான் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்தா பரவாயில்ல, யார் தப்பு பண்ணாலும் கரெக்டாக தட்டி கேட்டுறாங்க அப்படின்ற எண்ணம் மக்களுக்கு வரும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வச்சுங்களேன், லாகவா லாரன்ஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால சொல்லியிருப்பாரு, நான் அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. திருச்சி கிழக்குல நிக்க போறதா பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்தாங்க. திருச்சி கிழக்குல லாகவா லாரன்ஸ் அவர்கள் நிக்க போறாரு அப்படின்ற மாதிரி. அவரும் அவருடைய இன்ஸ்டா பேஜ்ல ஸ்டோரி போடுற மாதிரியும் ரீல்ஸ் போடுற மாதிரியும் அந்த டிவிகே கட்சி கொடியெல்லாம் போட்டுக்கின்னு லாகவா லாரன்ஸ் நான் அரசியலுக்கு வர போறேன், மக்கள் நீங்க தான் முடிவு எடுக்கணும் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த பார்த்தீங்கன்னா டிவிகே சார்பா பேசியிருப்பாரு நம்ம லாகவா லாரன்ஸ் அவர்கள். ஆனா இப்ப அந்தர் பல்டி அடிக்கிற மாதிரியே நான் பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்குல நிக்க போறது கிடையாது. ஆனா அதுக்குன்னு சொல்லிட்டு நான் அரசியலுக்கு வராமலாம் கிடையாது, நான் அரசியலுக்குள்ள வருவேன். ஆனா இப்ப அந்த டிவிகே சார்பா பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்குல நான் நிக்க போறது கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இது யார் மேல சந்தேக வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னப்பா இதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா டிவிகே சப்போர்ட் பண்ணாரு, டிவிகே கட்சி கொடியெல்லாம் போட்டு அவர் இன்ஸ்டா பேஜ்ல ரீல்ஸ் எல்லாம் போட்டாப்புல நான் திருச்சி கேட்கல நிக்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. அவர் இடத்த மனிதர்களை நாயோட ஒப்பிட்டு இருப்பார மாதிரி பார்த்தீங்கன்னா பேசுறதுக்காக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கான்ட்ரவர்சி பெருசாச்சு, அவருக்கு நிறைய கெட்ட பேரு அது மூலமா வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் திருச்சி கிழக்குல நிக்க போறது கிடையாது, ஆனா அரசியலை விட்டும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்டா பேசுறாரு. மக்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன காரணமா இருக்கும், இந்த இடையில என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா லாகவா லாரன்ஸ் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா வச்சுங்களேன், நான் பார்த்தீங்கன்னா கேட்டு வரேன், என் தலைவரை கேட்டு வரேன் அப்படின்னு இருப்பாரு. யாருப்பா இது லாகவா லாரன்ஸோட தலைவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற யாரும் கிடையாது, ரஜினி அவர்களா தான் எப்பவுமே தலைவர்னு சொல்லுவாரு. எந்த முடிவு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் கிட்ட கேட்டு தான் பார்த்தீங்கன்னா முடிவு எடுப்பாரு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குங்களா. இப்போ ரஜினி அவர்கிட்ட கேட்டாரா இல்லையான்னு தெரியல. மக்களுடைய வியூ என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா வரேன்னாரு, இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பல்ட்டி அடிக்கிற மாதிரி அப்படியே மழுப்பி பேசுறாப்புல, நான் பார்த்தீங்கன்னா நிக்க போறது கிடையாது, ஆனா பார்த்தீங்கன்னா அரசியல் விட்டு அதுக்குன்னு போறேன்னு நினைச்சுக்காதீங்க, அரசியலுக்கு வருவேன், வர வேண்டிய தேவை இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுறாரு. அவர் பேசுறது பார்த்தீங்கன்னா புரிஞ்சும் புரியாத மாதிரியும் இருக்குது. மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஓஹோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள்கிட்ட இவர் கேட்டிருப்பாரு போல இது, அவர் வேறன்னு சொன்னதையும் இவர் பார்த்தீங்கன்னா நிக்காம போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்போதுல இருந்தே நம்ம லாகவா லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே அடிக்கடி சொல்றது, என் தலைவர் ரஜினி அவர்கள் எவ்வழியோ அவ்வழிதான் நானும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே சொல்லினே இருப்பாரு. ஏன் திருச்சி கிழக்குல பார்த்தீங்கன்னா நிக்க போறதா அப்படின்னு சொல்லும் போது கூட பார்த்தீங்கன்னா என் தலைவரை கேட்டு சொல்றேன் அப்படின்ற மாதிரிதான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் ஒரு பக்கபலமா அப்ப இருக்காரு போலன்றத நம்மளால தெரிய முடியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் நிறைய போட்டிகள் போயின்னு இருந்திருக்கும், காக்கா கழுகு, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் எல்லாம் போயின்னு தான் இருந்துச்சு. இந்த ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா இவர் திடீர்னு பல்ட்டி அடிக்கிறத பார்த்தா ஓகே, ரஜினி அவர்கள் தான் ஏதோ சொல்லியிருக்காரு போல இருக்கு, அதை கேட்டு தான் திருச்சி கிழக்குல பாத்தீங்கன்னா நான் நிக்க போறது கிடையாது, ஆனா அரசியல பாத்தீங்கன்னா நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. முழுசா என்ன விவரம்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா வரல ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்கலாம். இவ்வளவு நாள் ஈத்தடிக்க வேண்டிய அவசியமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிடையாது. இப்போ இவ்வளவு நாள் கழிச்சு வேற பார்த்தீங்கன்னா இவர் ஒரு மாதிரி பேசுறாரா, மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இவர் மேல கொஞ்சம் நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சுங்க. ஏன்னா ஒரு முடிவு எடுத்தா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா பார்த்தீங்கன்னா முடிவு எடுக்க தெரியணும். ஓகே, இவர் நல்லா உறுதியா இருக்காரு அரசியல்ல, அந்த மைண்ட் செட் இவருக்கு நல்லாவே இருக்குன்னு தோணும் மக்களுக்கு.
இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வரும்னு சொல்ல மாட்டாரு, வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. மக்கள் என்ன முடிவு பண்றாங்களோ அதை செய்யறேன்னு. ஆனா ஷோல்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே கட்சி கொடியை போட்டுக்கினேன் இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. மக்களுக்கு ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சங்கடமா தான் ஆகுது இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது. இப்படி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு, நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய கொலை குற்றங்கள், அதுக்கப்புறம் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமான செயலாகவும் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ வந்து அவங்க மக்கள் இந்த தப்பு பண்றவங்க எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க போல இருக்குன்னா, ஓகே ஆட்சி மாறி இருக்குது, நம்ம தப்பு பண்ணுவோம், நம்மள யாரு கேட்டுற போறா, உடனே ஆக்ஷன் எடுத்துட போறாங்க, ஆக்ஷன் எடுக்கலாம் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஆனா டிவிகே விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு சும்மா இருக்காம அவங்களுக்கு டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடுமையான தண்டனையை கொடுக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா குற்றங்கள் குறையும் நான் நினைக்கிறேங்க. ஏன்னா வந்து குற்றவாளிகள் இப்போ ஆட்சி மாறி இருக்கு, சிஎம் விஜய் அவர்கள் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு, நாங்க வந்து பாத்தீங்கன்னா கடுமையா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தாலும் கூட இந்த குற்றவாளிகள், இந்த தப்பு பண்றவங்க இவ்வளவு கான்பிடென்டா தப்பு பண்றாங்கன்னா இவங்களுக்குள்ள அப்ப எவ்வளவு தைரியம் பாருங்க. ஆட்சி மாறி இருக்கு, நம்ம இப்போ சிஎம் விஜய் அவர்களுக்கே நிறைய பிரஷர் இருக்கு, இந்த ஒரு சமயத்துல நம்ம தப்பெல்லாம் நிறைய பண்ணா நம்மள யாரும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க, அந்த பிரஷரை தானே அவர் சமாளிக்க பார்ப்பாருன்ற ஒரு தைரியமா இல்ல வேற என்னன்னு தெரியலங்க. தமிழ்நாட்டுல மட்டும் இப்போ விஜய் அவர்கள் சிஎம் ஆகி 51வது நாள் இது இல்லையா, இந்த 51வது நாள்ல பயங்கரமான குற்றங்கள் நடந்திருக்குங்க. எக்கச்சக்கமான குற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு, சொல்லவே முடியாத அளவுக்கு. இந்த இன்னும் 2 மாசம் கூட முழுசா முடியல, அதுக்குள்ளேயே 10 வயசுக்கு கீழே இருக்கிற சின்ன குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய மோசமான விஷயம் பாருங்க. இது மாதிரி விஷயம்லாம் நடந்து, ஏன்னா இதுவே போன ஆட்சியில இப்படி நடந்துச்சுன்னா வச்சுங்களேன், அந்த ஆட்சியை யாருமே சும்மா விட்டுருக்க மாட்டாங்க. பெரியவங்க வரைக்கும் சின்ன குழந்தைங்க வரைக்கும் அந்த விஷயத்த திட்டி பேசியிருப்பாங்க. ஆனா விஜய் அவர்களை அவங்களுக்கு திட்ட மனசும் வரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்பதான் புதுசா வந்திருக்காரு, அப்படி இப்படி இருந்ததால என்னன்னு தெரியல. இது மாதிரி குற்றங்கள் இவர் புதுசா வந்துக்கிறதால இன்னும் அந்த குற்றவாளிகளுக்கு தப்பு பண்ணிடலாம், அவரே பிரஷர்ல இருக்காரு, நிறைய பொலிட்டிக்கல் இது இருக்கு, டென்ஷன் அவருக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. சீக்கிரமா இதுக்கு முடிவு எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா குற்றங்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் வருத்தமா இருக்கு, என்ன இவ்வளவு குற்றங்கள் தமிழ்நாட்டுல இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்ற கோபமும் சோகமும் வந்து பார்த்தோன்னா எனக்கு இருக்கு. கோபத்தை விட சோகம் ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி பண்றாங்க, இப்படி ஒழுக்கங்கெட்ட மனிதர்கள் எப்படி உருவாகிறாங்க, தமிழ்நாட்டுல எப்படி இவ்வளவு பேர் இவ்வளவு மோசமான மனநிலையில இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. சும்மா யோசிக்கவே முடியல என்னால. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குற்றங்கள் பல மடங்கு வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பயங்கரமா. ஒரு நாளைக்கு நியூஸே பார்க்க முடியலங்க. நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வேற எதனா காமெடி ஷோ பார்க்கலான்னு தோணுது. ஏன்னா நியூஸை ஓப்பன் பண்ணாலே நமக்கு ஒரு டென்ஷன் வந்துடுதுங்க. ஏன்னா இப்படி குற்றம் நடக்குது, ஏன்னா இவ்வளவு தப்பு நடக்குது, இதை யார் தட்டிக்கப்பா அப்படின்ற மாதிரி பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கோவம் வருது. சிஎம் விஜய் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அவங்கள கைது பண்ணாலும் ஆக்ஷன் எடுத்தாலும் குற்றங்கள் குறையிற மாதிரியே தெரியல. கைது பண்ணிடுறாங்க, ஆனா குற்றம் பண்றவன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். இது அவங்களை வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க தண்டனை கொடுத்தா மட்டும்தான் ஓகே, தப்பு பண்ண உடனே நமக்கு தண்டனை கிடைக்குது அப்படின்னு பயப்படுவானுங்க. ஸோ அதனால சிஎம் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா தண்டனை கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணோம். அதே மாதிரி பயங்கர இந்த பெண்கள் சின்ன குழந்தைங்களெல்லாம் கொள்றான் பாத்தீங்களா, அவனுங்க என்கவுண்டர்ல காலையாச்சும் சுட்டு பிடிங்க, குறைஞ்சபட்சம் பனைமரத்துல ஏறுறவன 3 புல்லட் 2 காலில் சுடுறீங்க. இது மாதிரி தப்பு பண்றவன சுடுறதுல என்ன தப்புன்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன். ஸோ சிஎம் அவர்கள் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் சரி பண்ணா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த குற்றம் நடக்கிறது, இந்த போதைப் பொருளை ஒழிக்கிறது, இந்த பெண்களுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா தப்பு நடக்குது பாத்தீங்களா, அதை தடுக்கிறது, இந்த 3 பர்ஃபெக்டா பண்ணாலே அந்த ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே அந்த ஆட்சி தான் நடக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த ஆட்சி தான் நடக்கும். டிஎம்கே இந்த ஆட்சியை தவற விட்டதுக்கு காரணமே இதுதான். குற்றம் நடக்குதுப்பா, இந்த ஆட்சியை பார்த்தாலே பயமா இருக்குன்னா இவ்வளவு குற்றம் ஏறினு போதுன்னு மக்களுக்குள்ளே தோண ஆரம்பிச்சிச்சு. ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கும் போதுதான் விஜய் அவர்கள் வந்தாரு. டக்குன்னு எல்லாரும் அவங்க ஓட்டு போட்டு இது பண்ணாங்க. இப்ப இங்கேயும் இவ்வளவு குற்றம் நடந்துச்சுன்னா வச்சுங்களேன், மக்களுக்கு ஒரு யோசனை வந்தா ஓகே, ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லைன்ற மாதிரி யார் வந்தாலும் இப்படிதான் நடக்கிறது போல இருக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் இந்த 3 விஷயம், பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றம், தேவையில்லாத கொலைகள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போதைப் பொருள் ஒழிப்பு, இது 3த்தையும் பர்ஃபெக்டா சுத்தமா இல்லாம பண்ணிட்டாலே ஆட்சியை வந்து பாத்தீங்கன்னா யாராலையும் வந்து பாத்தீங்கன்னா கலைக்கவும் முடியாது, ஒழிக்கவும் முடியாது. எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த ஆட்சி தான் நடக்கும். அதை சிஎம் விஜய் அவர்கள் பண்ணா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் இது 59வது நாள் தான், இன்னும் நிறைய வருடங்கள் இருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம காணொலியை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது மாதிரி விஷயங்களை டெய்லி உங்ககிட்ட வந்து சேர்த்துறேன். அடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.